கிட்டத்தட்ட 13 வருஷ இடைவெளிக்கு பின்னாடி திரைக்கு வந்திருக்கு மதகஜராஜா. இது ஒரு தமிழ் திரையுலகத்துல புதிய சாதனை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஆயிரக்கணக்கான படங்கள் இன்னமும் வெளியாகாம கிடக்குது. ஆனா நடிகர் விஷாலோட படம் வெளியாகாது. இது அவ்வளவுதான், கதை முடிஞ்சிச்சு அப்படின்னு எல்லாருமே அடுத்த வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தப்போ, நான் வரேன் அப்படின்னு மதகஜராஜா வந்திருக்காரு. கதாநாயகன் அவரோட 3 நண்பர்கள் அவங்களோட பள்ளி ஆசிரியரோட மகளோட கல்யாணத்துக்காக ஒண்ணு சேர்றாங்க. அந்த 3 நண்பர்கள்ல ஒரு நண்பர் தன்னோட மனைவிய விவாகரத்து செய்ய போறாரு அப்படிங்கறத கதாநாயகன் தெரிஞ்சுக்கிறாரு. இன்னும் 2 நபர்கள் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு தீர்க்க முடியாத பிரச்சனைய கதாநாயகன் கிட்ட சொல்றாங்க. கதாநாயகன் இந்த 2 பிரச்சனைய தீர்க்கும் போது சந்திக்கக்கூடிய புது புது பிரச்சனைகள் என்ன அப்படிங்கறத அதிரடியான திருப்பங்கள் அப்புறம் எதிர்பார்ப்புகளோட நகைச்சுவையான திரைக்கதையோட நகர்த்திருக்கு இந்த படம். அந்த 2 நண்பர்களோட பிரச்சனை என்ன, அத கதாநாயகன் தீர்த்து முடிச்சாரா இல்லையா அப்படிங்கறதா படத்தோட மீதி கதை. தமிழ் சினிமாவுல ஒரு சில வருஷங்கள் தள்ளி போய் சில படங்கள் வெளியானாலே அந்த படங்கள் மேல ஒரு எதிர்பார்ப்பும் இருக்காது. அந்த படம் பழைய படம் அப்படிங்கிற லிஸ்ட்ல சேர்ந்துரும். ஆனா மதகஜராஜா அப்படி பழைய படம் அப்படிங்கிற லிஸ்ட்ல சேராம தப்பிச்சு புத்தம் புது படமா வெளியாகி இருக்கிறது தமிழ் சினிமாவுல ஒரு சாதனை. நாம சின்ன வயசுல இருக்கும்போது நமக்கு பிடிச்ச நடிகர்களோட படங்கள் சின்ன திரையில ஒளிபரப்புனா எப்படி ஒரு ஆர்வமோ எதிர்பார்ப்பும் நமக்குள்ள தொத்திக்குமோ, அதே மாதிரியான ஆர்வம் எதிர்பார்ப்போட ரசிகர்கள் நிறைய பேரு இந்த படத்தை பார்க்க போயிருக்காங்க. கதாநாயகனா நடிச்சிருக்கக்கூடிய நடிகர் விஷால் தன்னோட பீக் டைம்ல இருந்த நடை உடை பாவனை முடிச்சு நடனம் சண்டை காட்சிகள் அப்படின்னு எல்லாத்தையுமே பட்டை கிளப்பியிருக்காரு. பழைய விஷால பார்க்கணும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த படம் பயங்கர விருந்தா அமையும். இந்த படத்துல இருந்து இதே ஸ்பீடுல அடுத்தடுத்த படங்கள்ல நடிச்சிருந்தா சிவகார்த்திகேயனுக்கு இன்னைக்கு தமிழ் சினிமாவில் என்ன இடம் இருக்குதோ அந்த இடத்துல விஷால் இருந்திருப்பாரு. நடிகர் சந்தானத்தோட காமெடி காட்சிகள் சொல்லவே வேணாம். அதே டைமிங் அதே டயலாக் டெலிவரியோட தன் பங்குக்கு பட்டையை கிளப்பியிருக்காரு. அப்படியே 10 வருஷத்துக்கு முன்னாடி நாம எப்படி இருந்தோமோ அந்த அனுபவத்தை நம்ம கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காங்க. படத்தோட திரைக்கதை முழுக்க காமெடி கலவரமா இருக்குது. தியேட்டரே விழுந்து விழுந்து சிரிக்குது. சுந்தர் சி படம் அப்படின்னா கொஞ்சம் கிளாமர் இருக்கிறது இயல்புதான். ஆனா நடிகை அஞ்சலி, நடிகை வரலட்சுமியோட காட்சிகள் எல்லாம் கிளாமர்ல தாறுமாறா எகிரி அடிச்சிருக்காரு சுந்தர் சி. சில காட்சிகள் முகம் சுழிக்கவும் வைக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனா சுந்தர் சி படங்கள் அப்படின்னாலே கிளாமர் இருக்கும் அப்படின்னு நம்பி போகக்கூடிய ரசிகர்களுக்கு கண்டிப்பா இந்த படம் ஏமாற்றமா இருக்காது. முழு கமர்ஷியல் படமா இந்த படம் ரசிகர்களை கவர்ந்திருக்கு. முழு ஆக்ஷன் ஹீரோவா இருந்த விஷால் ஒரு கமர்ஷியல் ஹீரோவா தன்னை நிரூபிச்சிருக்கக்கூடிய படம் மதகஜராஜா. சந்தானமோட காமெடியை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே மனுஷ ஹீரோவா தான் நடிப்பேன் அப்படின்னு ட்ராக் மாதிரி போயிட்டாரே அப்படிங்கிற ஏக்கமும் தோணுது. சந்தானம் காமெடியை மிஸ் செய்யறோம் அப்படிங்கிற உணர்வு கூட நமக்குள்ள வந்துட்டு போகுது. மனோபாலா, சந்தானம், விஷால் காமெடி காட்சிகள் உச்சக்கட்ட ரகலை. படத்தோட மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தா படத்துல இருக்கக்கூடிய கிளாமரான காட்சிகள் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல கிளாமர் வேணுமா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு கஞ்சத்தனம் பார்க்காம கிளாமர் அள்ளி தெளிச்சு விட்டுருக்காரு சுந்தர் சி. இது மட்டும் இல்லாம அங்கங்க வரக்கூடிய லாஜி கோட்டைகள் சிந்திக்க வைக்குது. மொத்தத்துல 13 வருஷம் கழிச்சு இந்த படம் வெளியாகி இருக்கு அப்படின்னாலும் ரசிகர்களை கவரக்கூடிய படமாவே வெளியாகி இருக்கு. ஒரு வெற்றி படம் எப்போ வெளியானாலும் அது வெற்றி படம் தான் அப்படிங்கறத மதகஜராஜா நிரூபிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட வந்த ஏனைய படங்கள் கலவையான விமர்சனங்களை பெற்றிருக்கக்கூடிய நிலையில மதகஜராஜா நல்ல வசூலை குவிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதே மாதிரி ஜெமினி பிலிம்ஸ் தயாரிப்பு நிறுவனத்துக்கு இந்த படம் ஒரு கம்பேக் படமா இருக்கும். அடுத்தடுத்த தயாரிப்புகள்ல ஜெமினி பிலிம்ஸ் இயங்குறதுக்கு இது உறுதுணையா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க விவரம் அறிஞ்ச வட்டாரங்கள்.